ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சமைக்கிறது தான். நம்ம எதுவுமே உள்ளே போடுறதுக்கு மறக்கவும் மாட்டோம், சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சுருவோம் டக்கு டக்கு டக்குன்னு. நான் இன்றைக்கி 2 பாக்கெட் காளானில் 1 பாக்கெட் மட்டும் செஞ்சுட்டு மீதி ஒன்று ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது டிஷ் செய்யலான்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. காளானை உப்பு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நடுவில் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பசிச்சதுனால ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். பிரியாணி நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைஸ்லாம் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் பிரியாணிக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா தழை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி புதினா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் ஸ்பைஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சமாக பிரியாணி மசாலா தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி தூள், அதாவது வத்தல் பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். லாஸ்ட்டாக தான் நான் டொமேட்டோ ஆட் பண்ணுவேன். டொமேட்டோ ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படியே கிரேவி மாதிரி நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மெத்தட்லேயே என்ன பிரியாணி வேணால் ட்ரை பண்ணலாம், வெஜ் ஆர் நான்வெஜ். டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே வரும். நான் இன்றைக்கி காளான் 1 பாக்கெட் ஃபுல்லாக கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து உள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறி கிண்டிட்டு மேலே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா மேலே தூவி விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் பிரியாணிக்கு கலர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் திறந்து எடுத்திங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி நான்வெஜ் எதுவுமே செய்யலை. ஆனால் ஹவுஸ் ஓனர் அக்கா எனக்காக சிக்கன் கிரேவி கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக பிரியாணி, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் அக்கா கொடுத்துருந்த சிக்கன், அதுக்கப்புறம் நான் முட்டை வச்சுருந்தேன், அதையும் வச்சு சாப்பிட்டேன்.